உலக மக்கள் தொகையில் தற்போது முதலிடத்தில் இருக்கும் இந்தியா உலக பொருளாதாரத்தில் அமெரிக்கா, சீனா, ஜெர்மனிக்கு அடுத்தபடியாக தற்போது 4வது இடத்தில் இருக்கிறது. இதுவே 2027இல் இந்தியா 3வது பொருளாதாரமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மிக பழமையான இந்தியா எப்படி இருந்தது தெரியுமா? விஞ்ஞானம், மருத்துவம் மட்டுமன்றி அனைத்து துறைகள் மற்றும் கலைகளிலும் இந்தியா சிறந்து விளங்கி உலகத்திலேயே முதன்மையாக விளங்கியதற்கான சான்றுகள் பல இன்னமும் இருக்கின்றன. அப்போதைய இந்தியா பொருளாதாரத்திலும் சற்றும் சளைத்தது அல்ல. இந்தியாவில் உள்ள நாலந்தா பல்கலைக்கழகம், தக்ஷசீலம், சாந்தபீடம் உள்ளிட்ட கல்வி நிலையங்களை எடுத்துக்காட்டாக சொல்லலாம். ஆரியபட்டர், பாஸ்கராச்சாரியா, பிரம்மகுப்தர், காளிதாசர் மற்றும் இன்னும் பல மேதைகள் தங்களது கண்டுபிடிப்புகளின் மூலமாக இந்தியாவை பெருமைப்படுத்தியதுடன் உலகில் புரட்சியையும் ஏற்படுத்தியுள்ளனர். அப்படிப்பட்ட பண்டைய கால இந்தியாவின் கட்டடக்கலையின் சிறப்புகளை இப்போது பார்க்கலாம். இந்தியாவின் கட்டடக்கலை மேற்கத்திய நாடுகளை மிஞ்சுவதாகவே இருந்துள்ளன. பொறியாளர்களின் கட்டட வடிவமைப்பு, துல்லிய தன்மை, அவர்களது அறிவு கூர்மையை பிரதிபலிக்கும் விதமாக பல கட்டடங்கள், நினைவு சின்னங்கள் இன்றும் நம்முடைய கலாச்சார பாரம்பரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. சிந்து சமவெளி நாகரிக நகர்ப்புற கட்டடங்கள், எல்லோரா குகை கோயில்கள், குஜராத்தில் உள்ள ராணி படிக்கிணறு, ஆந்திரத்தில் உள்ள லெபாக்ஷி தொங்கும் தூண்கள், தில்லி இரும்பு தூண், தமிழ்நாட்டில் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் என இந்திய கட்டடக்கலை தற்போதுள்ள நவீன பொறியாளர்களையே ஆச்சரியப்பட வைக்கின்றன. சூரிய சித்தாந்தம் மற்றும் பிரம்மகுப்தரின் பிரம்மபூத சித்தங்கா போன்ற நூல்களில் இருந்த ஆவணங்கள் கட்டடக்கலையில் இந்தியா சிறந்து விளங்க பெரிதும் உதவியுள்ளன. மகாபாரதத்தில் ஹஸ்தினாபுரம் நகரம், இந்திரனின் அரண்மனை என பண்டைய நூல்களிலும் கட்டடக்கலை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சை பெரிய கோயில் என்ற பிரகதீஸ்வரர் கோயில் இந்தியாவின் கட்டடக்கலைக்கு உலக புகழ் பெற்றது. இந்த கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே கிபி 1010ஆம் ஆண்டு காவிரி தென்கரையோரம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்டது. கோயில் கோபுரத்தின் கலசம் 80 டன் எடை கொண்டது. 1987ஆம் ஆண்டு யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டு தற்போது தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிறது. இந்த கோயிலின் நிழல் தரையை தொடுவதில்லை என்று மக்களிடையே நம்பப்பட்டாலும் அது உண்மையல்ல. இதேபோல கணிதம், அறிவியல், வானியல், மருத்துவம், சமூகம், மொழி உள்ளிட்டவற்றில் பழங்கால இந்தியாவின் சிறப்புகள் பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.